ஓம் சாந்தி. ஒரு பேரண்டா இருக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுதா? எப்போவுமே டென்ஷன், பிள்ளைங்களோட ஃபியூச்சர் பற்றின பயம், அவங்களோட ஸ்டடீஸ், மொபைல் யூசேஜ், ஹெல்த்து, கேரக்டர் எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மனசு ஓடிட்டே இருக்குதா? ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால உங்கள் மனசு மெதுவாக சோர்ந்து போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ பிள்ளைகளை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிடையாது, முதல்ல நமக்குள்ள இருக்க அமைதியை ஹீல் பண்ணுறதுக்காக. 2026 பேரண்டிங்னா அது ஒரு ஃபுல் டைம் எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்கூல் ப்ரெஷர், சொசைட்டி கம்பேரிஷன் இப்படின்னு மனசு ஓய்வில்லாமல் ஓடிட்டே இருக்கு. வெளியே நார்மலாக ஸ்மைல் பண்ணாலும் உள்ள நிறைய பேரண்ட்ஸ் சைலண்ட்லி பிரேக் ஆகுறாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியுமா? பிள்ளைகள் நம்ம வேர்ட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, நம்ம எமோஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம மனசில் ஃபியர் இருந்தால் அது வீட்டோட அட்மாஸ்பியரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கே தெரியாமல் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் சில வீட்டில் எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இருக்காது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு, என்னோட குழந்தைய கரெக்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ராஜ்யோகா என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல உங்க எனர்ஜியை ஹீல் பண்ணுங்க. நீங்க காமானா வீட்டோட வைப்ரேஷன் காம் ஆகும். சோல் கான்ஷியஸ்னா என்ன? நான் இந்த ஸ்ட்ரெஸ்டு பேரண்ட் மட்டும் கிடையாது, நான் ஒரு பீஸ்ஃபுல் சோல். இந்த நினைவு வந்த உடனே உங்க ரியாக்ஷன் ஸ்லோவாகும், கோபம் குறையும், மனசு கிளாரிட்டியா யோசிக்கும். உங்க ப்ரெசன்ஸ் வீட்லயே ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங்ஸை கொண்டு வரும். ஏன்னா பீஸ்க்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. சில ஸ்ட்ரெஸ் நம்மளோடது இல்லை, பல வருஷங்களா ஃபேமிலியில வந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ், ஃபியர், ஆங்கர், ப்ரெஷர், ஓவர் திங்கிங், இது எல்லாமே நமக்கு தெரியாமலேயே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அதே எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் பாஸ் ஆகுது. ஆனா இந்த சைக்கிள் உங்ககிட்டயே முடிச்சுக்கலாம். ராஜ்யோகா மெடிடேஷன் ஒரு பவர்ஃபுல் பாஸ் கொடுக்குது. சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவுல ஒரு கான்ஷியஸ் ஸ்பேஸ். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் உங்க குடும்பத்தையே ஹீல் பண்ண முடியும். ஷூட்டிங்க்கு பதிலா சைலன்ஸ், ஃபியருக்கு பதிலா ஸ்டெபிலிட்டி, ரியாக்ஷனுக்கு பதிலா அவேர்னஸ். இதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங். ஒரு பேரண்டோட பியூர் தாட்ஸ் அந்த வீட்டையே மாற்ற முடியும். மார்னிங் எழுந்ததும் என்னோட குழந்தை ஒரு பவர்ஃபுல் சோல், எங்க வீட்டில் அமைதி இருக்கு, நான் அமைதியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இப்படின்னு நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் கிடையாது, தாட்ஸுக்கும் எனர்ஜி இருக்கு. நம்ம தாட்ஸ் பியூர் ஆகிறப்போ வீட்டோட எமோஷனல் அட்மாஸ்பியர் லைட் ஆகும். அப்போ பிள்ளைகளுக்கும் சேஃபான ஃபீலிங் வரும். லைஃப் பர்ஃபெக்ட் ஆகலைனாலும் ஹோமோட எனர்ஜி பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக நீங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் டெய்லி 5 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் அமைதியாக உட்காருங்க. ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரெத் எடுங்க. வீட்டில் எமோஷ்னல் நாய்ஸை குறைக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பேசுறது, கொஞ்சம் அதிகமாக கேளுங்க, கொஞ்சம் குறைவாக ஜட்ஜ் பண்ணுங்க. நைட் டைம் ஃபோனை வச்சுட்டு சுப்ரீம் சோர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. உள்ள பீஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் எம்டினஸ்ல இருந்து பேரண்ட் பண்ண மாட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்ல இருந்து பேரண்ட் பண்ணுவீங்க. டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கேரி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பீஸை வர வைக்க முடியும், ஹீலிங் நடக்க முடியும். ஒரு பேரண்ட் இன்டர்னலி ஹீல் ஆனா அது அந்த ஜெனரேஷன் முழுக்க மாற்ற முடியும். முதல்ல ஒரு பீஸ்ஃபுல் சோலா வாழ ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியே அந்த லைட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி.